பாஸ் நாவல் பெருமையோடு வழங்கும் புத்தம் புது நாவல் எண்ணில் பூத்த நிலவொன்று. தினமும் ஒரு அத்தியாயம் வீதம் பதிவிடக்கூடிய இந்த நாவலில் இன்று நாம் கேட்க போகிறது நாவலோட 34வது அத்தியாயம். நாவலை முழுசாக கேளுங்க. நாவல் பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். போன பதிவில் கமெண்ட் எழுதி நான் செய்ய இருந்த மிகப்பெரிய தவறை சுட்டி காட்டிய தோழி அமிர்தவள்ளி தனசேகரன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எப்படி அந்த தப்பை நான் செய்தேன்னு தெரியல. போன பதிவில் நாவல் முடிகிறதுக்கு முன்னால் கௌரிக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் என்கிற எண்ணத்தில் நான் எழுத ஆரம்பித்தேன். ஆனால் உறவு முறையில் தவறான ஒரு ஆளை அவளுக்கு ஜோடியாக தேர்ந்தெடுத்து பெரிய தப்பு பண்ண இருந்தேன். என்னை சுட்டி காட்டியிருக்கீங்க, உங்களுக்கு நன்றி. அதுபோல் உங்களுக்கு நாவல் படிக்கும்போது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், வேணாம். நேற்றைய பதிவில் கடைசி உள்ளதை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் வடிவேலுக்கும் பதில் வேற ஒரு ஆளை கொடுத்து நாவலை தொடர்ச்சி எழுதியிருக்கேன். சாரி, வெரி வெரி சாரி. தப்பு என் மேலே தான், மன்னிச்சு இந்த நாவலுடைய தொடர்ச்சியை படிங்க. இது எப்படி இருந்ததுங்கிறதையும் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இது எண்ணில் பூத்த நிலவொன்று முழு நாவல், அத்தியாயம் 34. வடிவேலுவோடு பவி வந்த வாகனம் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள் நுழைந்தது. வண்டியை விட்டு வெளியிறங்கியதுமே அந்த பங்களா வீட்டை பார்த்தாள் பவித்ரா. வாசலில் கதிர் இல்லை. சுற்றிலும் பார்வையை சுழலவிட்டும் அவன் இல்லை என்பதை உணர்ந்தவளாக தான் உள்ளே வந்தாள். உள் வந்தவளுக்கு அதிக வேலை இருக்க அவனை மறந்தும் விட்டாள். ஆனால் கதிர் தூரமாய் நின்று அவளையே பார்த்து கொண்டிருந்தான். உள்வந்த வடிவேலு 1 மணி நேரம் பவியுடன் எதையோ விவாதித்து கொண்டு அப்புறம்தான் கிளம்பி போனான். அவன் அங்கிருந்து வெளியேறி வண்டியை நோக்கி நடந்ததும் அவனை எதிர்கொண்டு வந்தான் கணேசன். என்ன பேசியாச்சா? அப்போ கிளம்பலாமா என்றவனிடம், நேரா சரவணன் வீட்டுக்கு போடா, வண்டியை எடு, கிளம்பலாம் என்றதும் வடிவேலுவோடு எதையோ விவாதித்து கொண்டே வந்து கொண்டிருந்தான் கணேசன். பேச்சுவாக்கில் கவனியாமல் வந்தவர்கள் மேல் எங்கிருந்தோ ஓடி வந்து மோதி நின்றாள் கௌரி. மேல் மோதி சரிய போனவளை தாங்கி பிடித்து கொண்டான் கணேசன். ஒரு நொடி அவள் கண்கள் கணேசனின் கண்களோடு மோதியது. அப்போது அந்த பார்வை பரிமாற்றம் என்ன சொன்னதோ கணேசனுமே ஒரு நொடி உறைந்து போய்தான் நின்றிருந்தான். அப்புறம் தன் கை வளைவுக்குள் சுருண்டு கிடந்த பெண்ணவளை மெல்ல மெல்ல வெளிவிட்டான். வெட்கமும் நாணமும் சிவந்த கன்னங்களுமாக அவனிலிருந்து பிரிந்த அவளை பார்க்க அவனுக்குமே ஒரு மாதிரியாக தான் இருந்தது. என்றாலும் சிரித்து கொண்டே சாரி சாரி என்றவாறு அவளை திரும்பி திரும்பி பார்த்தவாறே தான் வந்து வண்டியில் ஏறினான் கணேசன். அவன் சென்று பல மணி நேரமாகியும் கௌரி நார்மலாகவே இல்லை. அவனில் மோதி நின்ற நொடியே அவளில் திரும்ப திரும்ப பூத்தது. அந்த மலர்ந்த வாசத்தில் அவள் தன்னை பறிகொடுத்து நின்றபோது மறுபடியும் அந்த கார் சத்தம் கேட்டது. இது இது அவங்களோட கார் தானே? அப்படின்னா கூட அவரும் வருவாரா? யோசித்தவள் சட்டென ஓடி வாசலுக்கு வந்தபோது அவள் சிந்தனை சொன்னது நிஜம்தான் என்பது போல வடிவேலுவே அந்த வண்டியை விட்டு இறங்கினான். அவள் விழி அடுத்து கணேசன் இறங்குகிறாரா என்றுதான் தேடியது. அவள் எதிர்பார்ப்பை நிறைவு செய்வது போல வடிவேலுவை தொடர்ந்து அவனும் இறங்கினான். அவனின் விழியுமே இறங்கிய நொடி இந்த வீட்டு வாசலுக்கு தான் வந்தது. அந்த வாசலில் எதிர்பார்த்த வண்ணமையில் நிற்க கண்டதும் அவன் உதடும் விரிந்துதான் கொண்டது. அதே நேரம் அந்த வண்டியின் பின்புறமிருந்து புதிதாக ஒருவர் இறங்க குழப்பமாக தான் பார்த்து நின்றாள் கௌரி. அவர்கள் 3 பேரும் ஹாஸ்பிட்டலுக்குள் நுழைந்த அடுத்த 10வது நிமிடம் நர்ஸ் ஒருத்தி அவளை தேடி வர கௌரிக்கு மனம் பக்கென்று அடித்து கொண்டது. இவங்க ஏன் இப்போ இங்க வர்றாங்க? ஒருவேளை அவர்தான் அழைச்சிட்டு வர சொல்லியிருப்பாரோ? ஒரு நொடி தோன்றிய எண்ணத்தை சர் என்று அளித்தவள், இருந்தாலும் உனக்கு ஓவர் ஆசைதாண்டி. இன்றுதான் பார்க்கவே ஆரம்பிச்சிருக்காரு, உடனே எப்படி தைரியமாக கூப்பிட முடியும்? உள்ளுக்குள் சிரித்த நேரம் அவளை நெருங்கி வந்த அந்த நர்ஸ், மேடம்
உங்கள் அப்பாவையும் உங்கள் அண்ணனையும் டாக்டர் பவித்ரா மேடம் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. எதுக்கு? தெரியல மேடம், உடனே வர சொன்னாங்க. சரி, நீங்கள் போங்க, நான் வர சொல்கிறேன் என அனுப்பி வைத்துவிட்டு கட்டிலில் படுத்து கிடந்த தந்தையை நோக்கி வந்தாள் கௌரி. அதே நேரம் உள்நுழைந்த நர்ஸை பார்த்த பவி, சொல்லிட்டீங்களா சிஸ்டர் என கேட்க, ஆமாம் மேடம், சாரோட அக்காள்கிட்ட சொன்னேன், 2 பேரையும் அனுப்புறதா சொன்னாங்க. சரி, நீங்கள் வேலையை பாருங்க என்றவள் வடிவேலு பக்கம் திரும்பி, விஷயம் எல்லாம் பேசிட்டீங்க தானே மாமா என கேட்க, அவனுடன் அமர்ந்திருந்த சரவணனை பார்த்தவன், எல்லா விஷயமும் சொல்லிட்டேன் என்றபோது கதிர் முனுசாமியோடு கௌரியும் உள்ளே வந்தாள். உட்காருங்க மாமா. பவி முன்னால் இருந்த சேரை காட்ட முனுசாமியும் சிரித்த முகத்தோடு வந்து அமர்ந்தார். மாமா, இது சரவணன், இப்போ விவசாய சங்க தலைவரா இவர் தான் இருக்காரு என்றதுமே முனுசாமியின் வெளியில் ஒரு ஒளி தெரிய, அவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தலான்னு தான் கூப்பிட்டேன் என்றதும் முனுசாமி வந்தவனிடம் சிரித்து பேசி கைகுலுக்கி கொண்டார். அதை நெகிழ்ந்து பார்த்த பவியின் கண்கள் திரும்பும்போது எதேச்சியாக அதை கவனித்தது. எல்லா கண்களும் இங்கிருக்க கௌரியின் கண் மட்டும் வடிவேலு வலது கையோடு கைகோர்த்து நின்ற கணேசன் மேல் இருந்தது. பொங்கும் சிரிப்போடு அதை பார்த்தவள் தலையை தாழ்த்தி கொண்டு, அப்போ நிலத்தை பார்த்துடலாமா சரவணன் என எழும்பிவிட, சரி என்பது போல அவர்களும் பின்னால் சென்றனர். முனுசாமி மட்டும்தான் புரியாமல் பார்த்தாள். வாங்க மாமா என அழைத்தவள் நேரே முனுசாமியை பின்புறம் காலியாக இருந்த மனைக்கு தான் அழைத்து வந்தார். பின்புறம் கட்டிடம் கட்டாமல் பூமியை தரிசாய் கண்டதும் அவர் கண்களும் கலங்கிவிட்டது. நெகிழ்ந்து போய் பவி கையை பிடிக்க, என்னாச்சு மாமா என கேட்டவளை நிமிர்த்து பார்த்தவர், இந்த இந்த பூமியை திரும்பி பார்ப்பேன்னு நான் கனவுல கூட நினைக்கல சாமி. எல்லாம் எல்லாம் ஒன்னால தான் எனக்கு கிடைச்சது. ரொம்ப 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 நன்றி சாமி. என்ன மாமா இதெல்லாம்? இது உங்களோடது மாமா. உங்கள் பூமியை நான் மீட்டு கொடுத்ததுக்கு என்னை கடவுள் மாதிரி பேசாதுங்க மாமா. இது என் கடமை. என்னால் தானே இது எல்லாத்தையும் இழந்தீங்க. இதை மீட்டு கொடுக்கறது என் கடமை தானே. நீங்கள் இழந்த எல்லாத்தையும் மீட்டு கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இனி நீங்கள் இதில் என்னவெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது அத்தனையும் செய்யுங்க. உங்களோட 5 வருஷ கேப்பை இவர் பூர்த்தி செய்வார். சப்போர்ட்டுக்கு வேலைக்கு நாளைக்கு முதல் ஆளையும் வர சொல்லியிருக்கேன். பார்த்துக்கோங்க மாமா. எனக்கு நோயாளிங்க நிறைய இருக்காங்க. நான் வரட்டுமா? நீங்கள் பேசிகிட்ருங்க என பவி கிளம்பிவிட, போகும் அவள் பின்முதுகை தான் முறைத்து நின்றார் முனுசாமி. ஒரு பெண் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை நிரூபித்துச் சொல்லும் அவளை பெருமை பொங்க பார்த்தார். தந்தையின் முகத்தில் தெரிந்த மகிழ்வை கண்ணுக்குள் நிரப்பிய கதிர் நைஸாக தந்தையின் பின்னிருந்து நழுவி அவள் பின்னே நடந்து வந்தான். பின்னால் பக்கத்தில் காலடி சத்தம் நெருங்கி கேட்டதுமே அது அவன்தான் என்பது பவிக்கு தெரிந்து போனது. ஊமை சிரிப்போடு நடந்தாலும் திரும்பி ஏனோ அவள் பார்க்கவே இல்லை. தயக்கமாக அவளை தொடர்ந்தவன், ஒரு முறை திரும்பி பார்க்குறாளா பாரு. எல்லாருக்கும் பார்த்து பார்த்து செய்கிறது, என்ன மட்டும் டீலில் விட்டுறது. முணுமுணுத்து கொண்டே முன்னோக்கி நடந்தாலும் அவளின் பின்னழகை ரசித்து கொண்டே நடந்தான். அவளும் தெரியாதவள் போல நடந்து கட்டிடத்தின் முகப்பிற்கு வந்தாள். அதே நேரம் பவியின் கண்கள் பக்கத்தில் கட்டப்பட்டிருந்த குட்டி பங்களாவின் முன் செல்ல, ஏதோ ஒரு உலகில் வலம் வந்து கொண்டிருந்த கௌரி விழுந்தாள். அவளை அர்த்தமான ஒரு பார்வை பார்த்தவள் மெல்ல நகர்ந்து உள் செல்ல, அவளை தொடர்ந்து கதிரும் உள் நுழைந்தான். நேரே தன் கேபினுக்குள் நுழைந்தவள் கதவை சாத்தப்பட, இங்கே வந்ததுலேருந்து இவளுக்கு பார்வத்திறன் குறைஞ்சி போயிடுச்சு போல. எல்லாரையும் பார்த்து பேசுகிறா, நான் மட்டும் அவள் பார்வையில் விழவே இல்லை என நொந்து கொண்டு திரும்பிய போது, சார் என அழைத்து கொண்டு நெருங்கி வந்த நர்ஸ், உங்களை மேடம் கூப்பிட்றாங்க என்றதும் திரும்பி திரும்பி பார்த்தவனை பார்த்து சிரித்த அந்த நர்ஸ், உங்களை தான் சார், உங்களே தான் என்றதும் நம்ப முடியாமல், நானா என கேட்க, நீங்கள் தான் சார், உங்களை தான் பவித்ரா மேடம் கூப்பிட்றாங்க என்றதும் சிலிர்த்தவன் நொடி பொழுதில் தன் தலைமுடியை சரி செய்து சட்டை பட்டனை சரி செய்து என்னவோ தன்னை தயார்படுத்தி கொண்டவன் போல உள்நுழைந்தான்.
கதவை திறந்து கொண்டு உள் நுழைந்ததுமே ஒரு கரம் வந்து அவன் காதை திருக, ஆ என்றவாறே தலையை ஒரு பக்க வாட்டில் திருப்பி பார்க்க மலர்ந்த முகத்தோடு பவி அவன் கண்ணில் தெரிந்தாள். வலியோடு அலறியவனை அப்படியே திருப்பி தன்னை பார்க்க செய்தவாறு, என்னடா என கண் உயர்த்தி விழிகளால் கேட்க, அவள் பார்வை வீச்சில் தடுமாறி போனவன் உறைந்து போய் நிற்க, விடுவேனா என்பது போல ஊமை சிரிப்பை உதட்டில் மறைத்தவாறு ஒற்றை கண் புருவத்தை உயர்த்தி அவனை கிறங்க வைத்து கொண்டே, போகிற வழியெல்லாம் பின்னால பாடிகார்டு போல வர, என்ன மனசுல என்ன நினச்சிட்டு இருக்கா? நானும் நேத்துலேருந்தே பார்க்குறேன். குரங்கு வித்தையெல்லாம் காட்டுறா. தூரமாக நிற்கிறது, பார்வையை எடுக்காம விழுங்குறது போல பார்க்குறது, அப்புறம் எதுவும் செய்யாதவன் போல நடிக்கிறது. பக்கத்தில் வந்தால் பச்சை புள்ள போல முகத்தை வச்சு ஏக்கமாக பார்க்குறது. என்ன என்ன நினச்சிட்டு இப்படி என் பின்னால் சுற்றுறா? அதட்டும் தோணியில் கண்களை பெரிதாக்கி உதட்டை சுளித்து அவள் கேட்ட அழகில் சிரித்து விட்டவன், அப்போ இதெல்லாம் பார்த்துருக்கா அப்படின்னா பார்த்தும் பார்க்காத போல் தான் போயிருக்கா என்றதும் மென்மையாக சிரித்தவள் உதட்டை பிதுக்கிக் கொண்டே, பயந்து நடுங்கி 10 அடி தூரம் இருக்கிறவனை பிடிச்சி இழுத்தா பக்கத்தில் கொண்டு வர முடியும்? நான் நான் பயந்து சாகிறேன் இல்லையா அப்படின்னு? இவனுக்காக நாங்கள் இவ்வளவு செய்வோமா? இவர் கையை கட்டி வேடிக்கை பார்க்குறதும் இல்லாமல் பக்கத்தில் வர பயந்துட்டு ஓடி ஒளிவாரான். அதான் பார்த்தோமே, என் அப்பாவையும் மாமாவையும் பார்த்தா நடுங்கி சாகிறத. நானா நானா நடுங்கி சாகிறேன் இல்லையா அப்படின்னு? இப்போ வர சொல்லு, இப்போ வர சொல்லுடி. நானா அவரானு நான் பார்த்துக்கிட்றேன். என்னடா நீ கேட்டதும் அவரே வந்துட்டாரு என்றதும் தான் தாமதம். அறக்க பறக்க பயத்தோடு பார்த்தவனை கண்டதும் வாய்விட்டு சிரித்தவள் ஒற்றை விரலை நீட்டி பழிப்பு காட்டி கொண்டு ஓட அவளை விரட்டி வந்தவன் அவள் கையை பிடித்து இழுத்து தன்னோடு போட்டுக்கொள்ள அவன் வலிய மார்பில் வாகாய் விழுந்தவள் நொடி பொழுதில் சுதாகரிப்பதற்குள் அழுத்தமாக மிக அழுத்தமாக அவள் கன்னத்தில் இதழ் பதித்திருந்தான். நொடியில் விரிந்த விழியோடு அவனை அதிர்ந்து பார்த்தவள், என்னடா பட்டுன்னு கொடுத்துட்டான் என விழியை தாழ்த்தாமல் வியப்போடு கேட்க, மறுபடியும் அவள் படபடத்த விழியில் இதழ் பதிக்க பெண் அவள் சிலிர்த்து விலகியவாறு, ஏய் என்ன நீ என அதிர்ந்து பார்க்க சிரிப்போடு அவளை மறுபடியும் அவன் நெருங்க முயல, கதிர் இது இது ஹாஸ்பிட்டல் என்றாள் குரல் வெளிவரா மென்குரலில். விலகி நின்றவளை பட்டன பிடித்து இழுத்து மறுபடியும் தன் நெஞ்சில் போட்டவன், தெரியுதுடி என்றான் அடக்கப்பட்ட சிரிப்போடு. அவனை ஊமை சிரிப்போடு பார்த்தவள், உன்னை கூப்பிட்டுருக்கவே கூடாது, பாவமாக முகத்தை வச்சுட்டு சுற்றி சுற்றி வரானேன்னு உள்ளால கூப்பிட்டது தப்பாக போச்சு என படபடப்பாக மறுபடியும் எழப்போக, எங்கே போறா என எழ விடாமல் பிடியை இறக்கியவன், அப்படி எந்த தப்பையும் நான் இதுவரை பண்ணலையே என அவளை வாகாய் திருப்பி உதட்டில் பார்வையை செலுத்த சட்டென சுதாகரித்து கொண்டு எழுந்தவள், நீ நீ சரியில்லைப்பா, நீ சரியே இல்லை, கிளம்பும், முதல்ல நீ இங்கிருந்து கிளம்பும் என அவனை விரட்ட பார்க்க, முடியாது, இதுக்கு மேலே உன்னை விட்டு எங்கேயும் போக முடியாது சொன்னவனை நிமிர்ந்து பார்த்து வெட்கத்தில் சிரித்தவள், இங்கெல்லாம் இப்படி பண்ணக்கூடாது சார் என அவன் நெஞ்சை பிடித்து தள்ள உடலை தளர்த்தி பாவமாக அவளை பார்த்தவன், அப்போ வீட்டுக்கு வா என கெஞ்சுதலோடு நிற்க அவன் விழியை நேருக்கு நேர் சந்தித்து உதட்டில் புன்னகையை மலர விட்டவாறு, நான் வரமாட்டேன், நான் சொல்கிறேன், முறையோடு கூட்டிகிட்டு போ, வந்து உன் பக்கத்தில் இருக்கேன் என்றவளின் இரு கையையும் பிடித்து உலிக்கவாறு கண்கள் விரிய, ஏய் நீ 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 இப்போ என்ன சொல்கிறா என்றதும் அவன் மூக்கை பிடித்து திருகியவள், நீ அப்பாவோட என் வீட்டுக்கு வந்து முறைப்பொடி பொண்ணு கேட்டு கட்டிக்கன்னு சொல்கிறேன். நானா? அப்புறம் அந்த செடி என்னை வர சொல்லட்டுமா? எப்போன்னு தான் அவனே இருக்கான். என் அப்பாவை சொல்லவும் வேணாம், உடனே குசி ஆயிடுவார். எப்படி சொல்லவா என கண் சிமிட்டி கேட்டவளை அடிக்க கை ஓங்க அவனிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு ஓடினாள் பெண்ணவள். அவளை விரட்டி ஓடியவன்,
போ, போய் சொல்லேன், எனக்கு வந்தது என்ன என கோபமாக முறைக்க, அப்படின்னா சாருக்கு எதுவும் இல்லையா என தூரமாய் நின்று கண் சிமிட்டி அவள் கேட்க, ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்குன்னு நினைக்கிறேன், கொலைக்காரனா மாற்றிடாத. ஓ, கொலை எல்லாம் பண்ணுவீங்களா? அப்புறம் என் பவி பக்கத்தில் வந்தால் எவனாலும் வெட்டுவேன். சொன்னாங்க நான் அமெரிக்காவுக்கு போன போது இப்படி தானே துடிச்சிட்டு நின்னையா பிரவீன் சொன்னான். மாமனாராக ஆகி போனார், அதான் அதான் கொஞ்சம் அடக்கி வாசித்தேன். இல்லைனா அப்போ இருந்த கோபத்துக்கு உன் அப்பாவை அவன் பல்லை நரவென கடிக்க, இல்லைனா மட்டும் சார் என்ன பண்ணுவீரான் என்றாள் அடக்கப்பட்ட சிரிப்போடு. அவள் சிரிப்பை பார்த்ததும் கடுப்பானவன், அக்கா மட்டும் இல்லாமல் இருந்திருக்கணும், அப்போ தெரிஞ்சிருக்கோம் உன் அப்பனுக்கு. ஓ, அந்த அளவு சாருக்கு தைரியம் இருக்கு. அப்புறம் அப்படின்னா அதே தைரியத்தோடு போய் என் அப்பாட்ட பொண்ணு கேளு பார்ப்போம். நானும் உன் தைரியத்தை மெச்சிக்கிறேன். ஏன் கேட்க மாட்டேனா? அதான் கேளுன்னு தானே சொல்கிறேன். ஏய், நீ நீ நிஜமாக சொல்கிறியா? அப்புறம் என்ன பொய்யாவா சொல்கிறாங்க? இதுக்கு மேலெல்லாம் அப்பாவை கீழிறங்கி வர வைக்க எனக்கு விருப்பம் இல்லைப்பா. இப்போவே அவர் ரொம்ப முடங்கி போயிட்டாரு. இனி நீ தான் நான் வேணும்னா போய் பேசணும். சம்மதிப்பாரா பவி? அதுதான் மலையையும் தூக்குவேன்னு சவுடால் விட்டல்ல, பேசி சரி பண்ண வேண்டியது ஓன் சாமர்த்தியம். ஏய், இப்படி பேசி தப்பிச்சிடலான்னு பார்க்காத, நீ தான் அதுக்கும் ஏற்பாடு பண்ணணும். அதுக்கு வாய்ப்பே இல்லை ராசா. உனக்கு நான் வேணாம், மாமனார் முன்னால் போய் குட்டிக்கரணை அடிப்பியோ பெரிய கும்பிடு போட்டு அவரை மயக்குவியோ, அது ஓம் பாடு. ஆனால் நம்ம கல்யாண விஷயம் நீ தான் பேசணும் என்றவள் மேஜை மீதிருந்த ஒரு காகிதத்தை எடுத்து அவன் முன் நீட்ட, கேள்விக்குறியோடு அவளை பார்த்தவாறு வாங்கியவன், என்ன இது என கேட்க, பிரிச்சு பாரேண்டா என்றதும் மடிப்பை எடுத்து காகிதத்தை நிமிர்த்தி பார்த்தவன் வியப்பு மேலிட, இது இது எனக்கா வாங்கினா? ஆமாம், ஆனால் ஒன் சாய்ஸ் தான். உன் ஆசை பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிக்கிறது தானே. நீ படித்து முடித்து வேலை எடுத்த பிறகு கட்டிக்கிறது என்றாலும் சரி, இல்லை என்னை கட்டிக்கிட்டு படிக்க கிளம்புனாலும் சரி, எதுனாலும் எனக்கு ஓகே தான். ஆனால் படிக்கணும் என்கிறது மட்டும் கன்ஃபார்ம். என்னடி இதுக்கு மேலே படிக்க சொல்கிறா? என்ன உனக்கு 50 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா படித்து தான் ஆகணுமா? ஆஃப்கோர்ஸ், மாற்றமே இல்லை. எதுக்கு மாறணும்? அதுதான் உனக்கு 2 சாய்ஸ் தந்திருக்கேன் தானே. ஒன்றில் கட்டிக்கிட்டு படி, இல்லை படித்து முடிச்சுட்டு வந்து கட்டிக்க. கண் சிமிட்டி அவள் சொல்ல அவளை முறைத்தவன், நாளைக்கே உன் வீட்டுக்கு வரேன், தனி காய்ச்சல மருமகன் யாருன்னு காட்டுறேன். நாளைக்கே வா? ஆமாம், நான் யாருன்னு உன்கிட்ட காட்ட வேணாமா? அது சரி, அதை அப்புறம் காட்டிக்கலாம். அதுக்கு முன்னால் உனக்கு ஒரு அக்கா இருக்கா, அதை மறந்துடாத. முதல்ல அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குற வழியை பாரு. சரி, அப்பாட்ட பேசுகிறேன். மாப்பிள்ளை பார்த்தாச்சா? இல்லை, நான் பார்க்கட்டுமா? நீயா? ஏன், நாங்கள் எல்லாம் பார்க்கக்கூடாதா? அப்படி சொல்வேனா? பாரு, பேசி முடிப்போம். ஆனால் வரன் எங்கள் நிலையில் இருக்கணும், அப்பாவுக்கு பிடிச்சதாக இருக்கணும். அதையெல்லாம் என்னால் அறுதிட்டு சொல்ல முடியாதுப்பா. ஆனால் கௌரிக்கு பிடிச்ச ஒரு ஆளை கொண்டு வந்து முன்னால் நிறுத்த முடியும். நீ நீ என்ன சொல்கிறா? கௌரி அக்கா விரும்புதா? பக்கத்திலே இருக்கா, நீ இன்னும் தெரிஞ்சுக்கலனா அதிசயம்தான். சத்தியமாக தெரியாதுடி. ஆனால் நேற்று எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் உண்டாச்சு. அப்புறம் அக்கா அப்படியெல்லாம் இருக்காதுன்னு விட்டுட்டேன். ஏன் ஏன் உனக்கு அப்படி தோணுச்சு? அவங்களும் பெண் தானே, அவங்களுக்கும் உணர்ச்சி இருக்கும் தானே. இருக்கும்தான், ஆனால் அந்த பிரபு கொடுத்த அடியில் இதுவரை மரத்து போய் தான் இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லைம்மா, அக்கா மனசுலையும் காதல் அரும்ப ஆரம்பிச்சிடுச்சு.
அதுலேயும் உள்ளம் உருகிற அளவு அது நெருக்கமாக ஆயிடுச்சு. இப்போ போய் கேளு. அந்த இறுகின மனசுல இருந்து வெட்கமும் நாணமும் வெளிவரும். நீ நீ இவ்வளவு சொல்றியன்னா அது யாருன்னு உனக்கு தெரியும். ம், தெரியுமே. தெரிஞ்சதால தானே சொல்கிறேன். எனக்கு சொல்லு. என் அக்கா தப்பான பக்கம் ஒன்றும் பார்வையை விட்டுடலையே. ஏன் கேட்குறேன்னா, இதுக்கு மேலே எந்த அடியை தாங்கவும் அதுக்கு தெம்பில்லை, எங்களுக்கும் தெம்பில்லை. அப்படியெல்லாம் இல்லைப்பா. எனக்கு தெரிஞ்சு ஆள் ரொம்ப நல்ல ஆள் தான். சூப்பராக இருப்பான். எம்பிஏ முடிச்சிருக்கான். ஆனால் இன்னும் வேலை கிடைக்கல. வீட்டுக்கு ஒத்த புள்ள. குடும்பம் கூட நல்ல குடும்பம்தான். வேலைக்கு போய் சம்பாதிக்க வேணுங்கிற அவசியமே இல்லை. ஆனாலும் வேலைக்கு போயே ஆவேன்னு அலைஞ்சிட்ருக்கான். உனக்கு உனக்கு விருப்பமா பவி? உன் அக்களுக்கு பிடிச்சிருக்கு, அப்புறம் என்ன? அது அது இல்லை, அதோட மனசு. ஏய், நீ எதுக்கு பயப்படுறான்னு எனக்கு தெரியும். மாப்பிள்ளை வடிவேல் மாமாவோட ஃப்ரெண்டு கணேஷ் தான். நாம் மாமா வழியாகவே பேசலாம். நீ உன் அப்பாட்ட பேசு. அந்த அந்த மீசை வச்ச தடியனா? என்னடா மச்சான் நான் போய் இப்படி பேசுகிறா? உன் அக்கா காதில் விழுந்துச்சு, உன்னை கண்டமாக்கிடுவா என்றவளை பாவமாக பார்த்தவன், அவர் எப்படிடி? அவர் மீசையை பார்த்தாலே நடுங்குது. அந்த மீசையில் தான் உன் அக்கா ஒருவேளை ஸ்லிப்பாகி விழுந்திருப்பா. அதை பற்றி ஆராயாமல் நடக்க வேண்டியதை பாரு என்றதும் தயக்கத்தோடு என தலையசைத்தவன் அப்படியே அமைதியாகி போக, என்னாச்சு? இல்லை, அப்பா எப்படி எடுத்துப்பாங்களோன்னு. எல்லாம் நல்ல விதமாக தான் எடுத்துப்பாங்க. நீ இன்றைக்கே பேசு. நான் மாமாட்ட பேசுகிறேன். நாளைக்கே பொண்ணு பார்க்க வர சொல்லிடலாம். என்ன என்ன நீ இவ்வளோ அவசரப்படுறா? ஏன், உனக்கு அவசரம் இல்லையா? ஆமாம், இது பேசி சரியாக்கி அப்புறம் எப்போ ஏன் அப்பாவை பார்க்கலான்னு இருக்கா? இழுத்து இழுத்து கடைசியாக 60 வயசில் தான் தாலி கட்டுவா போல இருக்கு. இன்னைக்கே பேசிடுறேன். அப்போது நம்ம விஷயம் அதை நாளைக்கு பேசிடுறேன். ஓ, அம்புட்டு தைரியமா? சரி, இந்த தைரியத்தையோடையே கிளம்பு பார்ப்போம். கண் சிமிட்டி அவள் சொல்ல அவளை முறைத்து பார்த்தவன், முடிச்சிட்டு வந்து பேசுகிறேன் என சொல்லிவிட்டு வீராவேசமாக வெளியேற போகும் அவனை பார்த்து வாய்விட்டு சிரித்தாள் பவித்ரா. அதே நேரம் தயங்கி தயங்கி தணிகாச்சலம் இருந்த அறைக்குள் நுழைந்தாள் கலையரசி. அவரிடம் பேச அவளுக்கு நிறைய இருந்தது. ஆனால் அவர் முன் போய் அனைத்தையும் பேச முடியுமா என்பது கேள்விக்குறிதான். ஆனாலும் நேற்று மகள் பேசிவிட்டு போன பின் அமைதியாக இருக்க அவளால் முடியவில்லை. அதனால்தான் குருட்டு தைரியத்தை வரவழைத்து கொண்டு அவன் அறைக்குள் நுழைந்தாள். 4 நாளாகியும் வெளியில் எங்கும் செல்லாமல் குட்டி போட்ட பூனை போல அறைக்குள்ளே கிடக்கிறார் தணிகாச்சலம். அதுவே அவர் அருகில் செல்ல கலையரசியை பயப்பட வைத்தது. நார்மலாக இருந்தால் வீட்டிற்குள் அடைந்து கிடக்கும் மனிதரா அவர்? அப்படியும் எங்கும் போகாமல் இருக்கிறார் என்றால் அவர் நார்மலாக இல்லை என்றுதானே அர்த்தம். இந்த சூழலில் புலி குகைக்குள் போவது சாமர்த்தியமான விஷயம் அல்லவே. இது தெரிந்தும் போகிறாள் என்றால் கலையரசிக்கு போய்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயம். மெல்ல காலடி எடுத்து வைத்தவள் கண்ணில் அறைக்கு வெளியில் பால்கனியில் நின்று வெளி உலகை வெறித்து கொண்டு நின்ற தணிகாச்சலம் விழுந்தார். மெல்ல நகர்ந்து நகர்ந்து அவர் அருகில் வந்தாள். சட்டென திரும்பி பார்த்தார் தணிகாச்சலம். அவரின் ஒற்றை பார்வையிலே அவள் நாவில் நீர் வெற்றி போய்விட்டது. அவளை கூர்ந்து பார்த்தவர், வாய் வர வந்துடுச்சுல்ல, கொட்டிட வேண்டியதானே என்றார் இறுக்கத்தோடே. அது அது இல்லைங்க. வந்த விஷயத்த சொல்லு. இப்படி சவு போல இழுத்துட்டு கட்டுப்படிக்காத. தொடக்கமே இப்படி எரிஞ்சு விழுந்தா அவளும் என்னதான் செய்வா? திருவென முழித்து கொண்டு நிற்க என்னவோ அவளை பார்க்க பாவமாக இருந்திருக்க வேண்டும். பால்கனியிலிருந்து கட்டிலில் வந்து அமர்ந்தவர், சரி சொல்லு என மென்குரலுக்கு மாற, நான் நம்ம பொண்ணு பவி பற்றி பேச வந்தேன். அவளை பற்றி பேச என்ன இருக்கு? கடமை இருக்குங்க. நமக்கு கடமை இருக்கு. அவளுக்கு இப்போது 25 வயசு ஆயிடுச்சு. இப்படியே அவளை விடுறது சரியா இல்லை. என்ன உங்களை போலவே வந்து பிறந்திருக்கா. அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. இப்போ என்ன சொல்ல வர? நாம் பெற்றவங்க, நாம் கொஞ்சம் விட்டு கொடுத்தாதான் என்ன 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 அவங்க காலில் போய் விழ சொல்றியா?
நான் நான் அப்படி சொல்லுவேனாங்க. அவளுக்கு அந்த பையனை தான் பிடிச்சிருக்குன்னா மனம் வந்து கட்டி வைக்கிறது தானே நல்லது. சின்ன வயசில் காதல் என்றதும் பயப்பட்டீங்க சரி. இப்போ தான் அவளுக்கு பக்குவமான வயசு வந்துடுச்சுல்ல. இப்போ எதுக்கு அவங்க ஆசைக்கு நாம் குறுக்க நிற்கணும்? எப்படியும் நாம் சொல்கிறத அவள் கேட்க போகிறதில்ல. இது தெரிஞ்சும் மல்லு கட்டி நிற்கிறது முட்டாள்தனமாக தெரியலையா என்றதும் சட்டென திரும்பியவர், என்ன என்ன முட்டாள்னு சொல்கிறியா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைங்க, ஒரு பேச்சுக்கு சொன்னேன். புரியுதுடி, புரியுது. உன் மகதான் முட்டாளாக்கி ஊர் முன்னால் என்னை நிற்க வச்சிட்டாளே, அதான் அதை சொல்லி காட்ட வந்திருக்கா. என்னங்க நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? நீங்கள் அவமானப்படணும்னு எனக்கு என்ன ஆசையா? இதுக்கு மேலேயும் அவமானப்படக்கூடாதுன்னு தான் நான் பேச வந்தேன். எப்படியும் அவள் கீழிறங்கி வரப்போகிறது இல்லைன்னு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. நீங்களும் இப்படி இருந்தா எப்படி? ஊருக்காரங்க உறவுக்காரங்க எல்லாம் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஒத்த பொண்ணை பெற்று வச்சுக்கிட்டு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க தெரியாமல் வீட்லேயே வச்சுருக்காங்கன்னு. இது இது நமக்கு தேவையா? நீங்கள் கொஞ்சம் இறங்கி வராமல் அவளுக்கு வாழ்க்கையே இல்லை. நான் அம்புட்டு தான் சொல்லுவேன், நல்லா யோசிங்க என்றவள் விறுவிறுவென நகர முயல. நில்லடி, நீ நீ இப்போ என்ன சொல்லிட்டு போறா? நான் இறங்கணும்னா நான் அந்த பரதேசி முன்னால் போய் உன் மகளுக்காக மாப்பிள்ளை கேட்கணுமா? கேட்டா என்னங்க தப்பு? நம்ம பொண்ணுக்காக தானே. என்னடி சொல்கிற? இன்னொரு முறை நான் அவன் முன்னால் போயா? வீம்பாக இருந்தால் நம்ம பொண்ணோட வாழ்க்கை தான் கேள்விக்குறியாகும். நம்ம பொண்ணோட வாழ்க்கையை விட உங்களுக்கு உங்கள் வீம்பு தான் பெருசா? வாழ்க்கையில் மனுஷன் இளமை துடிப்பில் இதான் சரின்னு நினச்சி எதையோ செய்துடுறான். தப்பில்லை, அறியாத பருவத்தில் அதெல்லாம் சகஜம்தான். ஆனால் நாம் பண்ணுற தப்புன்னு தெரிஞ்ச பிறகு விடாமல் பிடிச்சிட்டே இருக்கிறது தப்புங்க. எனக்கு தெரியும், உங்களுக்கே நீங்கள் பவிக்கு செய்தது பச்சை துரோகம்னு தெரியும். தெரிஞ்சும் எதுக்கு வீம்பு? நீங்கள் வீம்பு விட்டு கொஞ்சம் வெளியில் வந்தால் வீடே சந்தோஷப்படுமே. அப்புறமும் ஏன் உங்களையும் வருத்தி எங்களையும் அழ வைக்கிறீங்க? ஆமாடி, ஆமாம், எல்லாம் நான் செய்தது தான் தப்பு. உன் மகா செய்தது எதுவும் தப்பு இல்லைல்ல? இல்லைன்னு சொல்லலையே. ஆனால் தன் கணவரை அவளே தேர்ந்தெடுத்த பிறகு குறுக்கே நின்று இங்கே என்ன மாறிட போகுது? 20 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் எது செய்தாலும் குடும்பம் குலைஞ்சிடக்கூடாதுன்னு விட்டு கொடுத்து அடங்கி போகிற பெண்ணினம் இப்போ இல்லை. அப்போ இருந்த பெண்ணுக்கு சப்போர்ட்டாக குரல் கொடுக்க யாருமே இல்லை. அதனால் அவளோட குரல் ஒலி வீட்டு கிச்சனுக்குள்ளே அடங்கி போச்சு. ஆனால் இப்போது அப்படி இல்லைங்க. பெண்கள் தங்களுக்கான உரிமையை, ஆசையை, விருப்பத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்க தயாராக இல்லை. பவி போல தனக்கான தேவையை குரல் உயர்த்தி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு பெரியவங்க நீங்கள் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் பக்குவமாக எதிர்கால சந்ததிக்கு வழிவிட்டா மட்டும்தான் குடும்பம் இப்படியே இருக்கும். இல்லை வீம்பு பிடிச்சிட்டு நின்னா அடுத்த ஜென்ரேஷனில் குடும்பம் என்கிற உறவு முறையே இல்லாமல் போயிடும். நம்ம குடும்பம் அடுத்த தலைமுறையும் தொடரணுமா, ஆளுக்கு ஒரு பக்கம் பிரியணுமா, நீங்களே முடிவு பண்ணுங்க. உங்களோட நான் வாழ்ந்த இவ்வளோ நாள்வில் உங்கள் முன்னால் வந்து எதுக்காகவும் இப்படி நின்னதில்லை. இப்போது என் பொண்ணுக்காக நிற்கிறேன். அவளை அவள் இஷ்டப்படி வாழ வைங்க. சிந்திய கண்ணீரை துடைத்து கொண்டு வெளியேறும் அவளை குழப்பமாக முறைத்தார் தணிகாச்சலம். அதே நேரம் வடிவேல்வின் முன் இருந்தனர் பவியும் கதிர் குடும்பமும். பேசிட்டேன் பவிமா, கணேசனுக்கும் கௌரி மேலே விருப்பம் இருந்ததால் ஓகே சொல்லிட்டாங்க. நாம் நாளைக்கே முறைப்படி பேச போயிடலாம் என்றதும் நெகிழ்வோடு வெளியே வந்த முனுசாமியின் மனம் நிறைந்து போனது. அடுத்தடுத்த நாட்கள் கௌரியின் திருமணம் பற்றிய பேச்சே அவர்களுக்குள் ஓடிக்கொண்டிருந்தது. பெண் பார்க்கும் படலம் தொடங்கி முகூர்த்தப்பட்டு வாங்குவது என கதிர் தமக்கையின் திருமணத்திற்காகவே ஓடிக்கொண்டிருந்தான். முனுசாமியும் பழையபடி நார்மலாகி மகளின் திருமண வைபவத்திற்காக திறம்பட செயல்படவே முனைப்பு காட்டி வந்தார். பவிக்கு ஹாஸ்பிட்டலில் அதிக வேலை இருந்ததால் அவளால் இது எதிலும் அதிக நேரம் செலவிட முடியவில்லை. டாக்டர் சரண் வந்து பொறுப்படுத்த பின்தான் பவித்ராவுக்கு கொஞ்சமாக ஓய்வு கிடைத்தது. அப்படி ஓய்வு கிடைத்த ஒரு நாள்
கௌரிக்காக நகை எடுக்க எல்லாருமே ரெடியாகி கொண்டிருக்கும் போது அவர்கள் வீட்டின் முன் வந்து நின்றது தணிகாச்சலத்தின் கார். அதிலிருந்து இறங்கிய தணிகாச்சலம் அவர் மனைவி சந்துரு, ராதிகா என எல்லாரையுமே பார்த்ததும் முனுசாமி வியப்பு மேலிட வெளியே வந்தார். தளர்ந்து போய் வந்தாலும் குடும்பத் தலைவனாக அவர்தான் முன்னால் வந்தார். அதே நேரம் காட்டன் சாரி கட்டி தேவதையாக தன்னை அலங்கரித்து கொண்டு கதிரோடு ஹாஸ்பிட்டலிலிருந்து வெளியிறங்கி வந்த பவியின் கண்களில் கதிரின் வீட்டின் முன் நின்ற தன் குடும்பம் விழுந்தது. அவர்களை பூ பழம் தட்டுகளோடு பார்த்த பவியின் கண்கள் நிறைந்து போனது. அத்தியாயம் தொடரும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நாவலுடைய இந்த பகுதி எப்படி இருந்தது என்கிறத மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். நாளைக்கு இந்த நாவலின் அடுத்த பகுதியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம்.